அன்பானவர்களே, இந்த நாட்களே இயேசு கிறிஸ்து, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மனதுருக்கமுள்ள ஒரு தேவன் என்று நாம் யோசித்து கொண்டிருக்கிறோம், சிந்தித்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எல்லார் மேலேயும் மனதுருக்கமாய் தான் இருக்கிறாரு. யாரையும் தள்ள மாட்டான்னு சொல்கிறோம். அப்போ பாவத்தில் ஜீவிக்கிறவர்களை என்ன பண்ணுவார்? அவன் பாவத்தில் ஜீவிக்கிறான், விட்டுத்தள்ளு அப்படின்றாரா? இல்லை. இயேசு கிறிஸ்து பாவிகளை நேசிக்கிறார், பாவத்தை வெறுக்கிறார். பாவத்தை வெறுக்கிறார், பாவிகளை நேசிக்கிறார். பாவத்திலே வாழ்கிறோம். நல்ல குடிகாரன் தள்ளாடிட்டு வரானும் போது நம்ம அவன் கிட்டே போக மாட்டோம், அவனை வெறுப்போம், வேணான்னு சொல்லுவோம். இயேசு அப்படி பாவத்திலே ஜீவிக்கிறவர்கள் மேலும் கூட மனதுருகுகிறார். அப்படிதான் ஒரு சமயம் என்ன நடந்ததுன்னா, இயேசு ஒரு இடத்துல இருக்கிறாரு. அந்த இடத்துல சிலர் ஒரு விபசாரத்திலே கையும் மெய்யுமாய் பிடிபட்ட ஒரு பெண்ணை கொண்டு வருகிறார்கள். கொண்டு வந்து சொல்கிறாங்க, இந்த பெண்ணை நாங்கள் கையும் களவுமாக பிடிச்சோம் விபசாரத்தில். இவர்களை இப்போ எங்களுக்கு இருக்கிற சட்டத்தின்படி இவர்களை கல்லெறிந்து கொல்லணும், நீங்கள் என்ன சொல்கிறீங்க என்று சொல்லி இயேசுவினிடத்தில் சிலர் ஒரு பெண்ணை கையும் களவுமாக பிடித்து கொண்டு வர்றாங்க. இயேசு அந்த ஸ்திரீயை பார்த்து மனதுருகினார். கோவப்படல. விபசார ஸ்திரீ, அடித்து முறுக்குங்க, தள்ளுங்கன்னு, சுட்டு தள்ளுங்கன்னு அவர் மனதுருகினார். ஆனால் என்ன செய்தார் பாருங்க, மனதுருக்கம், இயேசுடைய மனதுருக்கம் இந்த விபசாரத்தில் கையும் மெய்யுமாய் பிடிபட்ட ஸ்திரீயை என்ன செய்தது அப்படின்னு நீங்கள் பார்க்கும் பொழுது, கடைசியில் இயேசு என்ன சொல்லிட்டாரு, எல்லாம் கொண்டு வந்தாங்க, கடைசியில் அவர் சொன்னதுலேருந்து எல்லாம் போயிட்டாங்க, அந்த பெண் மாத்திரம் நிற்குது. அப்போ அந்த பெண்ணை பார்த்து இயேசு என்ன சொன்னார் பாருங்கள், யோவான் 8வது அதிகாரத்தினுடைய 11வது வசனத்தில், அதற்கு அவள், இல்லை ஆண்டவரே, எல்லாம் போயிட்டாங்க என்றாள். இயேசு அவளை நோக்கி, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை, நீ போ, இனி பாவம் செய்யாதே என்றார். பாருங்க, இயேசு என்ன சொல்றான் அந்த பெண்ணிடத்தில், என்னம்மா உங்களை கூட்டு வந்தவங்களா எங்க? ஐயா நீங்கள் எல்லாம் போயிட்டாங்க, யாரும் இல்லை, சரி, நானும் உன்னை தண்டிக்க, உன்னை கொலை செய்ய விரும்பலை, ஆனால் இனிமே பாவம் செய்யாதே. பிரியமானவர்களே, பாவிகளை இயேசு நேசிக்கிறார், பாவத்தை வெறுக்கிறார். நீ எப்படிப்பட்ட பாவ சூழ்நிலையில் பிடிக்கப்பட்டு கொடூரமான பிடியில் இருந்தாலும், குடிப்பழக்கமா அல்லது கெட்ட பழக்கமா, எந்த பழக்கமாக இருந்தாலும், போதை பொருளா அல்லது என்ன சொல்கிறாங்க, இந்த லாட்ரி, பலவிதமான இந்த காரியங்களா, உங்களுடைய பணத்தை இழந்து கொண்டு இருக்கிறீர்களா, கவலைப்படாதீங்க, இயேசுவினிடத்தில் வாங்க. அவர் உங்களை நேசிக்கிறார். உங்களை தொட்டு ஆசீர்வாதத்தை, உங்களுக்கு செழிப்பையும், உங்களுக்கு சுகத்தையும், உங்கள் பாவத்தையும் நீக்கி உங்களை செழிப்புள்ளவனாக்கி சுத்தமுள்ளவனாக்கி உங்களை அனுப்புவார். இயேசு உங்கள் மேலே மனதுருகிறார். இயேசுவினிடத்திலே வாங்க. இயேசு உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆம்.